அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்தாங்களா, ஃபோனை மறந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க. கால் நிறைய வந்துட்டே இருக்குது. சரி வீட்டில் போய் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு பால் மட்டும் தான் போட்டு கொடுத்தேன். ஏதோ டிஃபன் வந்து ரெடி பண்ணல. நானும் எதுவும் சாப்பிடவே இல்லை. அம்மா வீட்டுக்கு போனால் எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்டாண்டு வேற உடஞ்சிச்சிங்க. அந்த சின்ன ஸ்டாண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். டெய்லியும் பால் வந்து காய்ச்சுறேன்னா பாப்பாவுக்கு மட்டும் தான் வந்து காய்ச்சும். அதில் ஏடு வந்து இருக்கும். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா அது இவ்வளோ ஏடு வந்து சேர்ந்துருந்துச்சு. அம்மா ஃபோனையுமே எடுத்துகிட்டு என்னோடய குட்டி ஸ்டாண்டுமே வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த குட்டி ஸ்டாண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. எப்படின்னே தெரியலங்க, துணி மட்டும் வந்து கலைஞ்சி போகுது. மடிச்சு வைக்கிறேன், ஆனால் கலைஞ்சி போகுது. அப்போல்லாம் எங்கள் மாமியாருக்கு பார்த்து எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. என்ன எதுவுமே செய்யவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் மட்டும் தான் தனியாக இருக்கும் இல்லையா, அதனால் எல்லா வேலையும் நான் தான் செய்கிற மாதிரி இருக்குது. எங்கள் மாமியார் பக்கத்துலேயே இருப்பாங்க. எங்கள் வீடு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, அங்கே இருப்பாங்க. பாப்பா வந்து ஜூஸ் வந்து ரோஸ் மில்க் வந்து கேட்டிருந்தாளா, அது கொஞ்சம் கொடுத்தேன். ஒரு 2 டைம் தான் வந்து குடிச்சா. அதோட நான் குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கல் கொட்டியிருக்காங்க. ரோடு போட போகிறாங்களே. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா ஒரே கொஞ்சல் தான்.